முதலிடம் தந்திடும் தமிழ்நாடு, கல்விக்கே அதிக நிதி தரும் தமிழ்நாடு, என்றென்றும் மாணவர் நலனில் தமிழ்நாடு. தமிழுக்கு வணக்கம். தேனி மாவட்ட அரசு மாதிரி பள்ளி மாணவன் நான் மோகன். தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்த இளங்கவிஞர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளேன். முதல்ல எனக்கு கவிதை ஆர்வத்தை தூண்டினது எனது 9ஆம் வகுப்பு தமிழாசிரியர் உயர்திரு அன்பழகன் ஐயா அவர்கள். அடுப்பு குழலை ஊதும் அணங்கு வாழ்வின் பாதி, இடுப்பில் அவளின் பேரு இனிமை இலையை கூறு. துடுப்பும் இல்லாத தோணி, தூரில்லாத கேணி, மடந்த இருக்கலாமோ மனிதமும் இல்லை அந்தோ. ஓடுகின்ற நீரெல்லாம் ஒன்னும் பெண்ணின் சொல்லாமோ, வீடு கொண்ட வானோரின் பேரனைத்தும் பெண்தானே. ஏடு தந்த தண்டமுழும் ஏற்றம் கண்ட பெண்ணாமோ, வாடுகின்ற போதெல்லாம் மார்பில் அணைக்கும் தாய்தானே. அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் அப்படின்றத நிரூபிக்கிறவர் இளம் கவிஞர் விருது அப்படின்ற ஒரு விருதை அரசு பள்ளி மாணவர்களுக்கு முக்கியமா தேர்வு செஞ்சு எங்களுக்கு கொடுத்ததுக்கு மாண்புமிகு முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் பள்ளி கல்வித்துறையினருக்கும் ஒரு அரசு பள்ளியின் மாணவியின் சார்பாக மிக்க நன்றி. ஆணும் பெண்ணும் நிகர் என்ற பாரதியின் தொலைநோக்கு. பெண்ணே, அதை நீ தினம் தினம் உருமாற்று. உன் கல்வியால், திறமையால், கடின உழைப்பால். பெண்ணே, அதை நீ தினம் தினம் வரமாக்கு. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். சிவகங்கை மாவட்டம் அரசு மேல்நிலைப்பள்ளி அரியக்குடியை சேர்ந்த ரா சண்முக சிவானி 1,00,000 ரூபாய் ரொக்க பரிசனையும் இளங்கவிஞர் விருதையும் பெறுகிறார்.